ஹே கைஸ், வெல்கம் பேக் டு டிஎன்பிசி அகாடமி. ஸோ இன்றைக்கு நான் என்ன பார்ப்போம். புதுதில்லியில் அமைந்துள்ள இந்திய உச்சநீதிமன்றம் 1950 ஜனவரி 28ஆம் நாள் துவங்கப்பட்டது. இது 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உச்சநீதிமன்றம் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்குது. ஸோ டெல்லியில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட், எஸ்பின்னு போட்டுக்கிறேன். டெல்லியில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் எப்போ உருவாக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1950 ஜான்வரி 28ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. ஸோ ஆர்டிகல் 124 பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணிருப்பாங்க, உருவாக்கியிருப்பாங்க. ஸோ டெல்லியில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் பார்த்திங்கன்னா 1950 ஜனவரி 28 அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 124 பயன்படுத்தி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, உருவாக்கியிருப்பாங்க. அதே மாதிரி இந்தியாவின் முதல் உச்சநீதிமன்றம் பார்த்திங்கன்னா கல்கத்தாவில் இருக்கக்கூடிய புனித வில்லியம் கோட்டையில் தான் உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா 1773 ஒழுங்குமுறை சட்டத்தின் அடிப்படையில் 1774ஆம் ஆண்டு உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மெட்ராஸில் 1801 ஒரு உச்சநீதிமன்றம் உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மும்பையில் 1824 என்ன பண்ணியிருப்பாங்க, உச்சநீதிமன்றம் உருவாக்கியிருப்பாங்க. ஸோ கல்கத்தாவில் முதல்ல இந்தியாவின் முதல் உச்சநீதிமன்றம் பார்த்திங்கன்னா கல்கத்தாவில் புனித வில்லியம் கோட்டையில் 1773 ஒழுங்குமுறை சட்டத்தின் அடிப்படையில் 1774ஆம் ஆண்டு உருவாக்கியிருப்பாங்க. அதை தொடர்ந்து மெட்ராஸில் 1801, மும்பையில் 1824. ஸோ இந்த உச்சநீதிமன்றங்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1862ஆம் ஆண்டு இந்த 3 உச்சநீதிமன்றங்களையும் உயர் நீதிமன்றங்களாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க, புரியுதுங்களா. ஸோ 1859ஆம் ஆண்டு விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பயன்படுத்தி தான் பண்ணியிருப்பாங்க இந்த 1862 இது 3த்தையும் உயர்நீதிமன்றங்களாக மாற்றிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் அடிப்படையில் 1937 புதுடெல்லியில் ஒரு கூட்டாட்சி நீதிமன்றம் உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அதை தான் என்ன பண்ணியிருப்பாங்க, நாளடைவில் 1950 ஜனவரி 28 நம்ம குடியரசு ஆனதுக்கு அப்புறமாக ஆர்டிகல் 124 பயன்படுத்தி அந்த கூட்டாட்சி நீதிமன்றத்தை உச்சநீதிமன்றமாக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க, புரியுதுங்களா. ஸோ இதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ 1950 ஜனவரி 28 உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது உங்களுக்கான கொஷின் கைஸ். 1950 ஜனவரி 25ஆம் ஆண்டு ஸோ இந்தியாவில் ஒரு பில்டிங் கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த பில்டிங் நேம் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 1950 ஜனவரி 25 ஸோ உச்சநீதிமன்றம் மாதிரி இன்னொரு பில்டிங் ஒன்று உருவாக்கியிருப்பாங்க. ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.